எல்லாம் அல்ல இறையருள் துணை இருக்கட்டும். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு. கலைவாணன். இந்த பகுதியில் நம்ம விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதம் 2026 வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக எப்படி இருக்கும் உங்கள் விஷயத்தை பற்றி பாட்டி வைத்திய முறைகள், சித்த மருத்துவ முறைகள், முத்திரைகள் மூலமாக எப்படி அதுக்கான தீர்வுகள் காணலாம்ங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். பொதுவாக விருச்சிக ராசியோட மனநிலை அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கோபம் வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க, ஆனால் மனசில் வந்து வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மார்ச் மாதத்தில் கோபம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அது உங்களோட கல்லீரலை பாதிக்கும். அதனால அது கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க. ஸோ இதனாலே வந்து உங்களுக்கு உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கும், மன அழுத்தமும் அதிகமாக இருக்கும். ஏன் கோபம் வருது? அந்த விஷயத்த நம்மளால சரியா ஹேண்டில் பண்ண முடியல. அதுதான் வந்து கோபத்துக்கான காரணம். அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். விருச்சிக ராசிக்காரர்கள் நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்களை நாம சொல்றபடிதான் அவங்க கேட்பாங்கிறத நினைக்க கூடாது. அவங்கள அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து ஒரு தீர்வு. இதன் மூலமா மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடும். அப்போ இந்த மாதிரி கோபங்கள் அதிகமா இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? உடல்நிலை வந்து பாதிக்கும். அது பாதிக்கும் போது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் அதை எடுத்துட்டு வரும்னா, யூரின் போகும்போது பார்த்தீங்கன்னா எரிச்சலா இருக்கும், செரிமான கோளாறை கொண்டு வரும். ஏன்னா கல்லீரல் பாதிக்கப்பட்டாலே எந்த மாதிரியான விஷயங்கள் உடம்புக்குள்ள நடக்கும்னா, கொஞ்சம் சாப்பிட்டாவே வயிறு உப்புசமாயிடும். சாப்பாடை வந்து நிறைய சாப்பிடணும் நம்ம ஆசைப்பட்டாலும் கொஞ்சம் தான் நம்ம சாப்பிடும், எது கழிச்சிட்டு வரும், இந்த புளிச்ச ஏப்பம், அது மாதிரி பிரச்சனைகளை வந்து கொண்டு வரும். அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் மனம் வந்து கோபத்துக்கு உள்ளாகாம பார்த்துக்கணும். மன பிரச்சனைகளுக்கு உள்ளாவாங்க. மனப்பிரச்சனைகள் ஏகப்பட்டது உண்டு. மன அழுத்தம், மன குழப்பம், மன சஞ்சலம், மன இறுக்கம், இது மாதிரி பலவிதமான மன பிரச்சனைகளுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் உள்ளாகிற ஒரு காலகட்டம் தான் இந்த மார்ச் மாதம் 2026. அப்போ மன ரீதியா எப்படியெல்லாம் அதை சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, வேப்பிலை எடுத்துக்கலாம். வேப்பிலை 5 வேப்பிலை எடுத்து கஷாயம் மாதிரி வாரத்துக்கு 2 நாள் வந்து சாப்பிடலாம். சில விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன ஆகும்னா, இந்த யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கும், பைல்ஸ் பிரச்சனை வரும், கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை வரும். இப்போ கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க அதிகப்படியாக டீ, காஃபி அதெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது. இன்னும் வந்து அதை அதிகப்படுத்தும். அதே போல் கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறவங்க சிட்ரிக் சார்ந்த உணவுகள் எடுக்கக்கூடாது. லெமனு, பைனாப்பிள், ஆரஞ்சு அதிகமாக எடுக்கக்கூடாது. அப்போ என்ன உணவுகள் எடுத்துக்கலாம்? நெய் எடுத்துக்கலாம். நெய் வந்து மதிய நேரத்தில் உருக்கிட்டு ஒரு கைப்பிடி நெய் சாதம் வந்து விருச்சிக ராசிக்காரர் சாப்பிட்டுட்டு மற்ற உணவுகள் எடுத்தோம்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி வெண்ணெய் எடுத்துக்கலாம், இளநீர் எடுத்துக்கலாம். அதான் இளநீர் வந்து வெறும் வயிற்றுல எடுக்கக்கூடாது, இன்னும் கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனையை அதிகப்படுத்தும். தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் பாலில் கொஞ்சமாக தேன் கலந்து நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா வயிற்று புண்கள் வந்து கண்டிப்பாக சரியாயிடும். ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடம்பு வந்து உஷ்ணமாகக்கூடிய ஒரு காலகட்டம். பொதுவாகவே அவங்களுக்கு வந்து உடம்பு சூடு, அவங்க பித்தம் சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு அதிகமாக வரும். அப்போ அவங்க வாரத்துக்கு ஆண்களாக இருந்தால் புதன்கிழமை, சனிக்கிழமை வந்து ஆயில் பாத் எடுக்கணும். பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை. இந்த நாட்களில் வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் ஆயில் பாத் எடுத்தாவே இந்த பித்தம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து சமநிலையிலேயே இருக்கும். அது சார்ந்த விஷயங்கள் எதுவுமே வராது. உணவுல வந்து பாட்டி வைத்திய முறையில் நம்ம வந்து ஜீரகத்தையும் ஓமத்தையும் என்ன பண்ணோம்னா, 1 டீஸ்பூன் அது 1 டீஸ்பூன் எடுத்து லைட்டாக வறுத்துட்டு அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை, அதாவது ஜீரகம் ஓமம் ரெண்டும் கலந்த தண்ணீரை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த வயிற்று சார்ந்த வயிற்று பிடிப்புகள், செரிமான கோளாறு பிரச்சனைகள்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் வராது. இன்னொரு விஷயம்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்த நெல்லிக்காய் சாறில் 1 டீஸ்பூன் தேன் கலந்து குடிக்கலாம். உணவுல வந்து காய்கறிகள் வந்து நீர் காய்கறிகள் அதிகமாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். வெள்ளரிக்காய், தர்பூசணி, அதே போல் வெள்ளை பூசணி, பீர்க்கங்காய், சுரக்காய், சௌச்சௌ, இது மாதிரி நீர் காய்கறிகள் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மார்ச் மாசத்துல எடுத்துனா உடல் வந்து சார்ந்த பிரச்சனைகள், அதாவது சூடு உஷ்ணம் சார்ந்த விஷயங்களை ஈஸியாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தவ பயிற்சிகள், முத்திரைகள் பண்ணலாம். அதிகப்படியான சக்தி வந்து இந்த கோபத்தால் வெளியேறதால அவங்க வந்து ஈஸியாக டயர்ட் ஆயிடுவாங்க. அதுக்கு வந்து பிராண முத்திரை ரொம்ப நல்லா வேலை செய்யும். பிராண முத்திரை பண்றதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். இதுதான் பிராண முத்திரை. இந்த பிராண முத்திரை எங்க உங்களுக்கு ஓய்வா இருக்கீங்களோ அப்பெல்லாம் இந்த பிராண முத்திரையை பண்ணலாம். இந்த பிராண முத்திரையை மடி மேல வச்சுக்கிட்டு ஒரு 20 நிமிஷம்
அந்த பொசிஷனை எடுக்காம அப்படியே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தொடர்ந்து பண்ணணும். ஒரு நாள் பண்ணிட்டு 2 நாள் பண்ணிட்டு எனக்கு பெரிய பலன் இல்லைன்னு விருச்சிக ராசிக்காரர் சொல்லக்கூடாது. முத்திரைகள் ஆசனாசங்களை பொறுத்த வரைக்கும் தொடர் பயிற்சி தான், விடாமுயற்சி தான் நல்ல பலனை வந்து அது கொடுக்கும். ஸோ பிராண முத்திரை வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சோர்வு நீங்கி பிரபஞ்சத்தோட சக்தி வந்து உங்களுக்குள்ள இறங்கும். அப்போ மனதை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான விகாரங்கள் சொல்லுவாங்க, அதுனா 8 வகை உண்டு. அதாவது பொறாமை, குரோதம், காமம், மதம், ஆச்சரியம், இது மாதிரியான நெகட்டிவ் கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்குள்ள இருந்தால் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்டிஃபை பண்ணி அனலைஸ் பண்ணி அதை வெளியேற்றுங்க. எல்லாரையுமே வந்து இறைவனா பார்க்குற அந்த ஒரு கண்ணோட்டம் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்துச்சுனாவே மனம் வந்து ரொம்ப லேசாயிடும். அவங்க வந்து எப்பவுமே மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா உங்களோட மகிழ்ச்சி வந்து உங்களுக்குள்ளதான் இருக்கு. யாருமே வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. அதை விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து எதிர்பார்க்காம இருக்கிற அந்த மனநிலையை நீங்க மாத்திக்கிட்டாவே இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் வந்து சனியின் பார்வை இருக்கிறதால, கிரகங்களோட மாற்றங்கள் இருக்கிறதால உடல்நிலையில பிரச்சனைகள் ஏற்படும். ஆனா செவ்வாயோட சஞ்சாரத்தால உடலில் ஆற்றலும் அதிகமா இருக்கும். ஸோ எல்லாமே கலந்து அவங்க பல பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அதான் நீங்க வந்து கவனமா இருந்தால் அதை வந்து நம்ம வந்து பிரச்சனைக்கு உள்ளாகாம நம்ம பார்த்துக்க முடியும். ஏன்னா வயிறு உபாதைகள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்கு அக்குப்ரெஷர் புள்ளிகள் வந்து பயன்படுத்தினா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அது எந்த புள்ளியை பயன்படுத்தலாம்? இங்க பாருங்க, கட்டவரலுக்கு இந்த இடத்துல இருக்கும் ஒரு புள்ளி, இந்த இடத்துல கட்டவரலுக்கு இந்த இடத்துல பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை வந்து ப்ரெஷர் பண்ணணும். ஒரு 50 முறை பண்ணலாம், இல்லாட்டி 1 நிமிடம் பண்ணலாம். இது 2 கையிலையும் பண்ணணும், காலை மாலை. ஒரு நிமிஷம் பண்ணாவே இந்த வயிறு சார்ந்த பிடிப்புகள், செரிமான கோளாறு, வயிறு உபுசம், அது எல்லாமே வந்து அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸால ஈஸியாக வந்து சரியாகும். இன்னொரு விஷயம் என்னன்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனநிலையை பொறுத்த வரைக்கும் எரிச்சலா இருக்கும், சந்தேகம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ சந்தேகம் எப்போ நமக்குள்ள அதிகமா இருக்கோ மனசு வந்து நிம்மதி இல்லாம போயிடும். எப்பெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வருதோ அதை கேட்டு தெளிவு பெறுவது ரொம்ப ரொம்ப அதுதான் தீர்வே. சந்தேகத்துக்கான தீர்வு மனசுக்குள்ளேயே நீங்க வச்சுக்கிட்டு இருந்தால் அது வந்து நோயா மாறும். உங்களுக்கு யாருக்கிட்ட என்ன டவுட் இருக்கோ அதை வந்து ஓப்பனா பேசிடுங்க. ஓப்பனா பேசினாவே பல விதமான பிரச்சனைகளுக்கு வந்து சொல்யூஷன் வந்து கிடைச்சிடும். ஸோ ரிலாக்ஸா லைஃப்பை வந்து ஜாலியாவே நீங்க வந்து லீட் பண்ணலாம். ஆனா இந்த மனநிலையை மாத்தினாதான் இது கண்டிப்பா நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இன்னொரு விஷயம்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில பேருக்கு எல்லாத்தையும் நானே சரி பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். யார்கிட்டையும் போய் அந்த ஆலோசனை கேட்க மாட்டாங்க. உடம்புல கூட பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பிரச்சனை ஆனதுக்கு பிறகுதான் மருத்துவத்துக்கே போவாங்க. ஸோ தொடக்க காலத்திலேயே உங்களுக்கு உடம்புல வரக்கூடிய சின்ன சின்ன சிம்டம்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி சரியான மருந்துகள், மாத்திரைகள், யோகா, முத்திரைகள் இது எல்லாமே நீங்கள் கலந்து பண்ணீங்கன்னா இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஆரோக்கியமாக அமையும். நன்றி, வணக்கம்.